அண்மைச் செய்தி. தண்ணீர் பக்கெட்டில் தவறி குழந்தை விழுந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தண்ணீர் பக்கெட்டில் குழந்தை தவறி விழுந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை நிலை தற்போது எவ்வாறு உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தேனாம்பேட்டை ஜோகி தோட்டத்தை சேர்ந்தவர் ஸ்ரீராம் சந்தானலட்சுமி. இவர்களுக்கு இந்த தம்பதியினருக்கு 1.5 வயது தனுஷ் என்ற ஆண் குழந்தை இருக்கிறது. நேற்று சந்தானலட்சுமி பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய அலமேலு என்பவரது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த குழந்தையை அவரது சித்தப்பா பரத் மற்றும் அவரது 1.5 வயது குழந்தையான தனுஷையும் தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார். அலமேலின் உடல்நிலை குறித்து சந்தானலட்சுமி கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது குழந்தை தனுஷ் காணாமல் போனதைக் கண்டு குழந்தையை தேடி இருக்கின்றனர். அப்போது அலமேலு வீட்டில் குளியல் அறையில் இருந்த 1.5 அடி வாளியில் 1.5 அடி தண்ணீர் இருந்த நிலையில் குழந்தை அந்த வாளியில் தலை துப்படி விழுந்து கிடந்திருக்கிறது. இதனை பார்த்த சித்தப்பா பரத் மற்றும் குழந்தையின் தாயார் இருவரும் குழந்தை மீட்டு தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனை சேர்த்து முதல்வர் சிகிச்சைக்காக தற்போது அனுப்பியிருக்கிறார். கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ குழந்தை நல மருத்துவமனையில் உள்நோய் பிரிவில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை 1.5 வயது குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் மூழ்கி இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.